இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி கைவிடப்படாதவர்களாய் காத்துக்கொள்வாராக. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புத்தகம் 60வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்கிறது: நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அன்பானவர்களே, ஒரு வேளையில் நீங்கள் நெகிழப்பட்டிருந்திருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், வெறுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நெகிழப்பட்டிருந்த உன்னை, வெறுக்கப்பட்டிருந்த உன்னை, கைவிடப்பட்டிருந்த உன்னை நான் மாட்சிமையாக, நித்திய மாட்சிமையாக, இனி ஒரு நாளும் உன்னை கைவிடப்பட்டவன் பட்டவள் என்று சொல்லாதபடிக்கு, இனிமேல் நீ வெட்கப்படாதபடிக்கு, இனி நீ நெகிழப்படாதபடிக்கு உன்னை ஒரு நித்திய அடையாளமாக வைப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அதை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாய் உன்னை, தேவனுக்கு மகிழ்ச்சியாய், ஜனங்களுக்கு மகிழ்ச்சியாய், உன் வீட்டுக்கு மகிழ்ச்சியாய், ஹல்லேலூயா, மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்படி என்று சொன்னா, வசனம் சொல்லுது, நான் உனக்கு இதுவரை வெண்கலமாய் இருந்தவைகள் ஹல்லேலூயா பொன்னாக மாறும். சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில மங்கினோடு தன்மை இருந்திருக்கலாம். வெண்கலத்தை பார்க்கிலும் பொன் பிரகாசிக்கிறது. அந்த மங்கலான தன்மை நீங்கி இனி வரும் நாட்கள் உங்கள் வாழ்க்கையில பொன்னாய் விளங்குகிற நாட்களாய் மாறும். இரும்புக்கு பதிலாக வெள்ளி. ஹல்லேலூயா! அன்பானவரே, எங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா மங்கலான பகுதிகளிலும், எல்லா தள்ளாட்டமான பகுதிகளிலும், எல்லா தீர்வை அற்ற பகுதிகளையும், தீர்மானம் எடுக்க முடியாத எல்லா பகுதிகளையும் மாற்றி தேவன் நம்மை, ஹல்லேலூயா, என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் சொல்லுங்க, தேவன் உங்களை இனி ஒருவரும் கைவிடப்பட்டவர்கள் என்று சொல்லாதபடிக்கு, கடந்து போகக்கூடாத ஒரு தேசம் என்று சொல்லாதபடிக்கு, ஜனங்கள் பிரியத்தோடு உங்கள் பக்கமாய் இழுக்கப்படுகிற நாட்களை தேவன் முன்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! நீங்கள் எல்லாரையும் இழுத்துக் கொள்கிறவர்களாய் மாறிவிடுங்க. இதுவரையில ஒருவரும் கடவாதவர்களாய் இருந்த உங்களை தேவன் எல்லோரையும் இழுத்துக் கொள்கிறவர்களாக மாற்றுகிற நாட்களை தேவன் முன்குறித்திருக்கிறார். இனி நீ கைவிடப்பட்டவள் என்றும் நெகிழப்பட்டவள் என்றும் ஒருவரும் கடந்து போகாதவள் என்றும் சொல்லாதபடிக்கு தேவன் உனக்குள்ள ஒரு மாறுதலை கொண்டு வருவாராக இந்த நாள். ஆமென் சொல்லுங்க. தேவன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாறுதலை கொண்டு வருவார். அது எப்படி என்றா, வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னாக மாறுவீங்க, இரும்புக்கு பதிலாக வெள்ளியாக மாறுவீங்க. இனி உங்கள் பிரகாசம் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா! சொல்லுங்க, ஆண்டவரே, இது நான் ஆயத்தம், என்னை உருவாக்குகிறவர் நீர், உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இதுவரை நாங்கள் கைவிடப்பட்ட நாட்கள் அநேகம். எங்களை சீ என்று எங்களை கடந்து போக மனிதர்கள் யோசித்தார்கள். இனி வரும் நாட்கள் ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில நீர் ஜனங்களை ஈர்க்கிற ஒரு தங்கத்தை போல மாற்றுகிறபடினாலும் உமக்கு நன்றி. இந்த நாள் அதையே நீர் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஆட்சியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.